தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருமலையாம்பாளையம் பேரூராட்சி தலைவர் கவிதா உதயகுமார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை வழங்கியுள்ளார். கோவை மாவட்டம் திருமலையாம் பேரூராட்சி தலைவராக பதவி வகித்து வருபவர் 36 வயதான கவிதா உதயகுமார். இவர் இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கவிதா உதயகுமார் கூறியதாவது: கோவை மாவட்டம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சி மன்ற தலைவராக கடந்த 4 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். எங்களது பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளிலும் மக்கள் பணி உள்பட அரசின் அனைத்து நலத்திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து கொண்டு வருகின்றேன். இந்த நிலையில் வார்டு எண் 8 தம்மண்ணம்பாறையில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் யூரியா உரத்தை சட்டத்திற்கு புறம்பாக கர்நாடகா மாநிலத்தில் இருந்து கடத்தி கொண்டு வந்து இயந்திரத்தின் மூலமாக திரவியமாக உருமாற்றி அதனை கேரளாவிற்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. இது சம்பந்தமாக அங்குள்ள விவசாயிகள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்து உரிய இடத்தை ஆய்வு செய்து சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வந்ததை சீல் வைத்தனர். மேற்படி நிறுவனத்தில் பணியாற்றிய 7 பேர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் பொழுது திருமலையாம்பாளையத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி சிலம்பரசன் என்பவர் அந்த நிறுவனத்தை பற்றி எதுவும் தெரியாமலும் இந்த நிறுவனம் திருமலையாம்பாளையம் பேரூராட்சியின் அமைதியோடு செயல்படுகின்றது எனவும் தலைவர் கவிதா உதயகுமார் மற்றும் 8வது வார்டு உறுப்பினர் ஆனந்தகுமார் ஆகியோருக்கு தெரியாமல் மேற்கண்ட நிறுவனத்தை நடத்தி வர வாய்ப்பு இல்லை என்று பொய்யான செய்திகளை தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியின் மூலமாக தெரிவித்துள்ளார். இது வேண்டும் என்று தன் மீதும் தன் பெயருக்கும் களங்கம் ஏற்படும் வகையில் அமைந்துள்ளது. எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எண்ணத்தோடும் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இதுபோன்று பொய்யாக எனது பெயரை கூறி பேட்டியளித்து என்னையும் எனது வார்டு உறுப்பினர் ஆனந்தகுமாரின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் எண்ணத்தோடு செயல்படும் அதிமுக நிர்வாகி சிலம்பரசன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கவிதா உதயகுமார், தலைவர் திருமலையாம்பாளையம் பேரூராட்சிங்க. கடந்த சனிக்கிழமை யூரியா கடத்தல் விஷயமாக திருமலையாம்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட எல்லையுட்பட்ட வார்டு எண் 8 தம்மண்ணம்பாறை மற்றும் ரொட்டிக்கோடன் ஒரு பகுதியில் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, பேரூராட்சிகிட்ட அவங்க எந்த அனுமதியுமே வாங்கல. யூரியாவை எங்கிருந்து கொண்டு வராங்கன்னே தெரியாம கடத்தி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு அதுக்கப்புறம் அவங்க லிக்விடா மாற்றி கர்நாடகாலேருந்து கொண்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க. அது தகவல் தெரியாது. கர்நாடகாலேருந்து இங்க தம்மண்ணாம்பாறை பகுதியிலும் ரொட்டிக்கோனூர் பகுதியிலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க லிக்விடா மாற்றி கேரளா கொண்டு போறாங்க. அதுக்கு பேரூராட்சிக்கு சம்மந்தமே கிடையாது. பேரூராட்சி கிட்ட முறையாக அனுமதி வாங்கியிருந்தா மட்டும்தான் பேரூராட்சி செயல் அலுவலராகட்டும் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் தலைவர் எல்லாத்துக்குமே அந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். அவங்க எதுவுமே அனுமதி இல்லாம நடத்திட்டு இருந்திருக்காங்க. அதை பத்தி அதுக்காக அந்த சிலம்பரசன் என்கிறவர் தேவையில்லாம பொய் புகார் பேசிட்டு இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் தலைவருக்கும் செயல் அலுவலருக்கும் தெரியாம எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி தவறான இதை சொல்லிட்டு இருக்காரு. அவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அதுக்காக நான் இப்ப எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்காக வந்திருக்கேங்க. 4 வருஷமாலாம் அது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அது ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால அது யாருக்குமே வெளியிருந்து பார்த்தா கூட தெரியாதுங்க. காம்பவுண்ட் கட்டி அவங்க தோட்டத்துக்குள்ளதான் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காங்க. அருகில் இருக்க விவசாயிகளுக்கு கூட அது தெரியலைங்க. பஞ்சாயத்துக்கும் அதுக்குமே அவங்க அனுமதி வாங்கியிருந்தா மட்டும்தாங்க பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க அனுமதி வாங்காம செஞ்சதுனால எப்படி பஞ்சாயத்துக்கு தெரியாது இல்லைங்க. இது தோட்டத்துக்கு வரி கட்டுவாங்க. அவங்க வரி கட்டுறதுக்கே வரலீங்களே ஆபீஸ்க்கு. அவங்க எதுக்குமே வரலீங்க, அனுமதியே வாங்கலீங்க. அது இபில தான் நமக்கு இது பண்ணணுங்க. அப்படி கிடையாதுங்க. டாக்குமெண்ட் இருந்தாலும் இபி இது பண்ணுவாங்க. பஞ்சாயத்துக்கு சம்பந்தம் இல்லைங்க. குடிநீர் இணைப்பும் இதுல கொடுக்கவே இல்லைங்க. ஆனா அவங்க குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி பொய்யான தகவலை கொடுத்துட்டு இருக்காங்க. பொய்யான தகவலை பரப்பி என்னோட பேருக்கு அவமதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.